அடுத்து 6வது கேள்வி. y சமன் tan இன்வர்ஸ் sin 1 கீழ் x வர்க்கம் என தரப்படின் dy by dx ஐ காண்க. ரைட். பிரதேசத்தின் பரப்பளவு என காட்டுக. ரைட். சின்ன விஷயம் தான். yக்கு ஒரு கோவை தரப்பட்டிருக்குது. yன்றது யாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. yன்றது tan இன்வர்ஸ் sin 1 கீழ் x வர்க்கம். இவரோட வகையீடு என்னன்னு கேட்கணும். சின்ன விஷயம் தான். இப்போ dy by dxன்ற நேரம் இவர் வகையிட்டால் பாருங்க. ஃபர்ஸ்டா tan இன்வர்ஸ் வகையிடணும். tan இன்வர்ஸ் வகையிட்டால் 1 கீழ் 1 பிளஸ் இவரோட அப்படியே வர்க்கம்னு வரும். அப்போ 1 கீழ் x இன் 4ஆம் அடுக்குன்னு வரும். ரைட். 1 பிளஸ் 1 ஓவர் x இன் 4ஆம் அடுக்கு தரும். அடுத்து உள்ளுக்குள்ள ஒரு வகையிட்டா பாருங்க. சய உண்டு அப்படியே வச்சிருவோம். x இன் சய 2ஆம் அடுக்குன்னு யோசிக்கலாம். அப்போ சய 2 முன்னால வரும். x இன் சய 3ஆம் அடுக்குன்னு வரும். அப்ப இவரை சுருக்கினால் பாருங்க. x இன் 4ஆம் அடுக்கின் கீழ் 1 சக x இன் 4ஆம் அடுக்கு தர 2 இன் கீழ் x கணம்னு வரும். அப்ப 2x இன் கீழ் சுருக்கினால் 2x இன் கீழ் 1 பிளஸ் x இன் 4ஆம் அடுக்குன்றது dy by dx ஆக இருக்கு. அதான் fx இங்க தரப்பட்ட கோவை. அப்ப பாப்போம். fx எனும் வலையினாலும் x சமன் உண்டு, x சமன் 3 OX அச்சு என்பவற்றால் அடைக்கப்படும் பிரதேசத்தின் பரப்பளவு. இப்ப இவரோட பரப்பளவு பத்தி கேட்கிறாங்களா இருந்தால் கிராஃப் தரப்படல. கிராஃப் பெரும்பாலும் தேவைப்படாது. உங்களுக்கு யோசிக்க கஷ்டமா இருந்தா நீங்க பருமட்டா ஒரு கிராஃப் வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராஃப் வந்து வரைஞ்சு. ரைட். அப்ப இதான் உங்களோட y சமன் fxன்னு வச்சுக்கோமே. இவருக்கும் x சமன் 1க்கும் x சமன் 3க்கும் இடைப்பட்ட பரப்பளவு. இந்த பரப்பளவு பத்தி கதைக்கும். இப்ப இந்த பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா இருந்தால் 1லிருந்து 3 வரைக்கும் fx தொகையிட்டால் சார். அப்ப மொத்த பரப்பளவுன்றது 1லிருந்து 3 வரை fx இன் தொகையீடு 2x இன் கீழ் x இன் 4ஆம் அடுக்கு சக 1 தொகையீடு. அப்ப இவர் தான் இவராக இருந்தால் tan இன்வர்ஸ் sin 1 கீழ் x வர்க்கத்தை வகையிட்டு இவர் வருவாரா இருந்தால் இவரை தொகையிட்டால் இவர் வந்திருப்பார். நேரடியாக விடைய போடலாம். அப்ப இவரை தொகையிட்டா பாருங்க tan இன்வர்ஸ் sin 1 கீழ் x வர்க்கம் வரும். ரைட். 1லிருந்து 3 வரை சின்ன ஒரு கணக்கு தான். ஆகவே 3 போட்டா பாருங்க tan இன்வர்ஸ் sin 1 கீழ் 9 வரும். sin 1 போட்டால் tan இன்வர்ஸ் sin 1 வரும். ரைட். இன்வர்ஸ் எல்லாம் வரையறுக்கப்பட்டது பிரதான வீச்சுக்குள்ள உங்களுக்கு தெரியும். ஆகவே tan இன்வர்ஸ் -1 கீழ் 9ன்றது மைனஸ் தூக்கி முன்னால போடலாம். மைனஸ் tan இன்வர்ஸ் 1 கீழ் 9 ஆக இருக்கு. அது மாதிரி tan இன்வர்ஸ் -1ன்றது மைனஸ் தூக்கி முன்னால போட்டால் பிளஸ் tan இன்வர்ஸ் 1 π/4 வரும். ரைட். sin இன்வர்ஸ் மைனஸ் தீட்டான்றது மைனஸ் sin இன்வர்ஸ் தீட்டா. அதே மாதிரி tan இன்வர்ஸ் மைனஸ் தீட்டான்றது மைனஸ் tan இன்வர்ஸ் தீட்டா. cos இன்வர்ஸ் மைனஸ் தீட்டான்றது பை மைனஸ் cos இன்வர்ஸ் தீட்டா. இதுல கொஞ்சம் கவனமா இருக்கேன். ரைட். எல்லாமே பிரதான வீச்சுக்குள்ள வரணும். sin இன்வர்ஸ் மைனஸ் தீட்டானா அது 4ஆம் கால்வட்ட கோணம் உண்டாக இருக்கு. tan இன்வர்ஸ் மைனஸ் தீட்டானா அதுவும் 4ஆம் கால்வட்ட கோணமாக இருக்கு. cos இன்வர்ஸ் மைனஸ் தீட்டானா அது 2ஆம் கால்வட்டமாக இருக்கு. ரைட். பிரதான வீச்சு வரையறுக்கப்பட்டது சைனுக்கும் டேனுக்கும் 1ம் 4ம் பிரதான வீச்சுக்கு. ரைட். பிளஸ்ல வந்தால் முதலாம் கால்வட்டம், மைனஸ்ல வந்தால் 4ஆம் கால்வட்டம். பஸ்ஸுக்கு முதலாம் கால்வட்டமும் 2ஆம் கால்வட்டமும் பிரதான வீச்சா இருக்கு. பிளஸ் வந்தா இங்கே, மைனஸ் வந்தா இங்கே. ரைட். ஒரு சின்ன கேள்விதான். தொகைக்குள்ள வளமையா வரதை விட லேசான ஒரு கேள்விதான். இந்த கேள்வி k என்பது 0 இல்லாத மெய் ஒருமையாக இருக்க வளை C-யின் பரமாண சமன்பாடுகள் x சமன் k cos 2 theta. ரைட். y சமன் 2 theta minus sin 2 theta. சரி. என தரப்பட்டுள்ளது. இங்கு தீட்டாவானது பைக்கும் 0க்கும் இடைப்பட்ட பரமாணம். பரமாணம் தீட்டாக உள்ள புள்ளி C-யின் படித்திறன் இதென காட்டுக. அப்ப படித்திறன்ற நேரம் ஒரு வலையின் படித்திறன்றது தொடலி படித்திறனை குறிக்கும். எதுவுமே தொடலியா செவ்வனாண்டு குறிப்பிடாம வலையின் படித்திறன் சொல்லப்பட்டா அது எப்பயுமே தொடலி படித்திறனை குறிக்கும். ரைட். அப்ப இங்க கேட்கிறாங்க தொடலி படித்திறன்ற பெருமானம் இதுன்னு காட்ட சொல்லி.
இப்போ தொடர்புபடுத்தணும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு dy/dx கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கும் தீட்டாக்கும் தொடர்பு தெரியும், yக்கும் தீட்டாக்கும் தொடர்பு தெரியும். இப்போ dy/dx கண்டுபிடிக்கணுமா இருந்தால் செயின் ரூலை பயன்படுத்தலாம். dx/dθன்றது k ஒரு மாறிலி. ஆகவே இவரை வகையிட்டால் k மைனஸ் சைன் 2θ தர 2 வரும். அதே மாதிரி dy/dθன்றது 2 மைனஸ் cos 2θ தர 2 வரும். இப்போ dy/dxன்றது dy/dθவின் கீழ் dx/dθ 2 மைனஸ் 2 cos 2 தீட்டாவின் கீழ் சய 2k sin 2θ வரும். கொஞ்சம் சுருக்கல் வேலை இருக்குது, வர வேண்டியவரில் தீட்டா மட்டும்தான் இருக்கிறார், 2θ யாரும் இல்லை. அப்போ மேலேங்கில 2ஆல் சுருக்கினா பாருங்க 1 மைனஸ் cos 2θவின் கீழ் சய k sin 2θ வரும். இப்போ எல்லாரையும் தீட்டாக்கு மாற்றினால் 1 மைனஸ் cos 2θன்றது 2 sin வர்க்கம் தீட்டா கீழே மைனஸ் k தர sin 2θன்றது 2 sin θ cos θ. சுருக்கினா பாருங்க 2க்கு 2 கேன்சல், ஒரு sin θக்கு ஒரு sin θ கேன்சல், சய tan θவின் கீழ் k என்று வரும். இதான் நிறுவ வேண்டியது. சய tan θவின் கீழ் k. θ சமன் π/3 2π/3 ஆக உள்ள புள்ளிகளில் வளையிற்கு வரையப்படும் தொடலிகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தெனில், ரைட், θ சமன் π/3லையும் ரைட் θ சமன் π/3லையும் θ சமன் 2π/3லையும் வரையப்பட்ட தொடலிகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருந்தால் ரெண்டு பேரையும் படித்திறன் பெருக்கங்கள் சாய உண்டாக இருக்கும். ரைட், ஒன்றுக்கொண்டு செங்குத்தான கோடு உங்களுக்கு தெரியும், படித்திறன்களோட பெருக்கம் சாய உண்டாக இருக்கு. இப்போ θ சமன் π/3லையும் θ சமன் 2π/3லையும் வரையப்பட்ட படித்திறன்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருந்தால் இந்த ரெண்டு படித்திறன்களையும் பெருக்கம் சாய உண்டு வரணும். இப்போ dy/dx நாங்கள் θ சார்பில் கண்டு வச்சிருக்கிறோம். அப்ப என்ன சொல்லலாம், θ சமன் π/3 ஆகிற நேரம் கிடைக்கிற படித்திறண்டையும் θட பெருமானம் 2π/3 ஆகிற நேரம் கிடைக்கிற பெருமானத்தையும் பெருக்கினால் -1 வரும்னு சொல்லலாம். ரெண்டு தொடர்புபடுத்திறன்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான். ரைட், ஆகவே dy/dx கோவை நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ θ சமன் π/3 பிரதியிட்டால் சய tan π/3 கீழ் k தர சய tan 2π/3 கீழ் k சமன் சாய 1 வரும். அப்ப இந்த ரெண்டு மைனஸும் பெருக்கப்பட்டு பிளஸ் ஆகிரும். இவரையும் குறுக்கு பெருக்கி வச்சுக்கோம். k வர்க்கம் tan π/3 √3 tan 2π/3 -√3 சமன் மைனஸ் k வர்க்கம் வரும். இந்த ரெண்டு k பெருக்கி குறுக்கு பெருக்கி இருக்கலாம். அப்ப இந்த மைனஸுக்கு இந்த மைனஸ் வெட்டுப்பட்டு போனால் k வர்க்கம் சமன் 3 வரும். சின்ன கேள்விதான், பெரிய அளவு டைம் எடுக்கவும் மாட்டுச்சு. வாசிச்சிட்டு போகக்குள்ளே உங்களுக்கு தரவுகள், உங்களுக்கு ஐடியாஸ் வந்து ஒன்று இப்படி செய்ய போறோன்ற மாதிரி. ரைட், ஃபர்ஸ்டா கேட்குறாங்க படித்திறன், தொடர்புபடுத்திறன். அப்போ தொடர்புபடுத்திறன் கண்டுபிடிக்கணுமா இருந்தால் dy/dx அவ்வளவுதான். அதே மாதிரி ஒன்றுக்கொன்று செங்குத்து, இந்த விஷயத்தையும் வாசிக்கல உங்களுக்கு விளங்கணும். ரெண்டு படித்திறன்களையும் பெருக்கம் சாய உண்டாக இருக்கு. இப்போ கேள்வியை வாசிச்சுட்டு போகக்குள்ள இப்படித்தான் செய்ய போறோம்ன்ற ஐடியா உங்களுக்கு வரும். பகுதி L0 ஒரு கோடு தரப்பட்டிருக்குது. y சாய 3x சாய 4 சமன் 0. L0ற்கு சமாந்தரமாக புள்ளி ஆல்பா கமா 0 செல்லும். இங்கு ஆல்பா நொட்டி கூட 0, L1 என்றும் எனும் கோடும், இது பிராக்கெட் உள்ளுக்கு வந்திருக்கேன். ஆல்பா கமா 0 செல்லும் L1 என்ற கோடும், L0ற்கு செங்குத்தாக உற்பத்தி ஓவினூடாக செல்லும் L2 என்ற கோடும் Pயில் இடைவெட்டுகின்றன. OP மட்டு சமன் 1 எனில் ஆல்பாவின் பெருமானத்தை கண்டு. பாருங்க, ரெண்டு கோடுகள் சமாந்தரமாக இருந்தால் சொல்லுவோமே AX + BY + C ஒரு கோடு ஒன்று காணப்படும். அப்ப இந்த கோட்டுக்கு சமாந்தரமான கோடு எல்லாத்திலையும் படித்திறன்கள் சமனாக இருக்கு. அப்ப இந்த கோட்டின் படித்திறன் சய A இன் கீழ் B ஆக இருந்தால் இதுக்கு சமாந்தரமான எல்லா கோட்டுடையும் படித்திறன்கள் சய A இன் கீழ் B தான் இருக்கு. வெட்டுத்துணு மட்டும் மாறிக்கொண்டு போகும். அப்ப இந்த கோட்டின் சமன்பாட்டின் வடிவமும் AX ஆக BY ஆக K1 மாதிரி இருந்திருக்குமா இல்லையா? ரைட், இந்த மாறிலி மட்டும் தான் மாறப்போகுது, படித்திறன் அதே தான் வரப்போகுது. அதே மாதிரி
இன்னொரு கோடு இவருக்கு சமாந்தரமா இருந்தால் அதே வடிவத்துல தான் வரும். ஏஎக்ஸ் சக பிஒய் சக கேட்டுன்ற மாதிரி தான் வந்துருக்கு. இந்த மாறிலி பெருமானம் மட்டும்தான் மாறி மாறி வரப்போகுது. ரைட்? படித்திறன் மாறாமல் சய ஏன் கீழ் பி ஆகவே வரும். அதே மாதிரி ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி சமன் 0ன்ற கோட்டுக்கு செங்குத்தான கோடு. இவர் செங்குத்தான கோடுன்ற நேரம் இவரோட படித்திறன் பியின் கிளையாக வரும். அப்படிதானே? இந்த ஒரு கோட்டின் படித்திறன் 2 இருந்தால் அவருக்கு செங்குத்தான கோட்டின் படித்திறன் சாய ஒன்றின் கீழ் 2 இருக்கு. ரெண்டையும் பெருக்கினால் சாய ஒன்று வரணும். அப்ப இந்த கோட்டின் படித்திறன் பாருங்க பியின் கீழ் ஏ வரணும். என்ற இந்த கோட்டின் படித்திறன் மைனஸ் ஏயின் கீழ் பிஆ இருந்தால் இந்த கோட்டின் படித்திறன் பியின் கீழ் ஏன்னு வரும். அப்ப இந்த கோட்டின் சமன்பாடு பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் பிளஸ் கே சமன் 0 வருமா இல்லையா? ரைட்? இது ரெண்டுமே நீங்க டைரக்டா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு முடிவு தான். அப்போ ஒரு கோட்டின் சமன்பாடு ஏஎக்ஸ் ஆக பிஒய் பிளஸ் சி சமன் 0வா இருந்தால் அதுக்கு செங்குத்தான கோடுன்ற நேரம் எக்ஸின் குணகத்தையும் ஒய்யின் குணகத்தையும் மாத்தி போட்டு 2 பேர்ல ஒருத்தருக்கு அடையாளத்தை மாத்தி விட்டுரும். ரைட்? அப்ப ஏ காணப்பட்ட இடத்துல பியை போடணும், பி காணப்பட்ட இடத்துல ஏ போடணும், அடையாளத்தை மாத்தி விட்டுறணும். சரியோ? செங்குத்தான கோடுகள் எல்லாத்துறையும் சமன்பாட்டின் வடிவம் பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் பிளஸ் கே சமன் 0ஆக இருக்கு. சரிதானே? அப்ப 2 தரவு தரப்பட்டிருக்குது. எல் நோட்டிற்கு சமாந்தரமான கோடு, எல் நோட்டிற்கு செங்குத்தான கோடு. அப்ப எல் நோட்டிற்கு சமாந்தரமான கோடுன்ற நேரம் L1 சமன்பாட்டின் வடிவம் இப்படி காணும். y மைனஸ் 3x மாறாமலே வரும். சக ஒரு K1 என்ற மாதிரி வந்துரு. ரைட்? அந்த மாறிலி பெருமானம் மட்டும் மாறி வரப்போகுது. இந்த கோட்டுக்கு சமாந்தரமான கோடு தான் L1. ரைட்? அப்ப L1 சமன்பாட்டின் வடிவமும் y மைனஸ் 3x மாறிலி பெருமானம் மட்டும் மாறி வரும். இது அல்பா கமா 0ன்ற புள்ளி கூடாக போறனால எனக்கு சொல்லலாம் அல்பா கமா 0வை பிரதியிட்டால் 0 மைனஸ் 3 ஆல்பா பிளஸ் K1 சமன் 0 வரும். இப்ப K1 பெருமானம் 3 ஆல்பாவாக இருக்கு. ஆல்பா நாட் ஈக்குவல் டு 0 தரப்பட்டிருக்குது. வெறும் உற்பத்தி கூடான கோடாக அமைய மாட்டார். இப்ப L1 சமன்பாடு வாருங்க y மைனஸ் 3x பிளஸ் 3 ஆல்பா சமன் 0ஆக இருக்கு. ரைட்? அதே மாதிரி எல் நோட்டிற்கு செங்குத்தாக செல்லும் கோடு. அப்ப எல் நோட்டிற்கு செங்குத்தாக செல்லும் கோடு என்றால் L2 சமன்பாடு x y மாத்தி போடுங்க 3y பிளஸ் x வரும். சக K2 சமன் 0 வரும். சரி, இப்ப K2 பெருமானத்தை கண்டுபிடிங்க. செங்குத்தா உற்பத்தியினூடாக செல்லும் கோடு. அப்ப உற்பத்தியினூடாக செல்லுமாக இருந்தால் L2ல நான் 0,0வை பிரதியிட K2 பெருமானம் 0 வரும். அப்ப L2 சமன்பாடு வருங்க 3y பிளஸ் x சமன் 0 வரும். ரைட்? இந்த 2 கோடுகளும் P யில் இடைவெட்டுகின்றன. OP சமன் 1 எனில். சரிப்பா, ஒரு சின்ன ஒரு படம் வரைஞ்சு பார்ப்போம். L2 கோடு 3y சக x சமன் 0 கோடு. அவர் உற்பத்தி கூடாக போற ஒரு கோடாக இருந்திருப்பார். உற்பத்தி கூடாக ஒரு மறைப்படுத்திறனை கொண்ட கோடாக இருந்திருப்பார். இப்படி. அதே மாதிரி y மைனஸ் 3x சமன் ஆல்பா 3x சக 3 ஆல்பா சமன் 0 கோடு இந்த மாதிரி வந்திருக்கு. ரைட்? நேர்படுத்திறன் எந்த இடத்துலயும் வெட்டு துண்டு வரலாம். சரி, இப்ப இந்த கோடு L2 ஆக இருக்கும். சமன்பாட்டை எழுதிக் கொள்றேன். 3y சக x சமன் 0. இவர் y மைனஸ் 3x சக 3 ஆல்பா சமன் 0. இவங்க 2 பேரும் இடைவெற்ற இந்த புள்ளி தான் P என்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட்? இந்த 2 கோடும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக அமையும். என்ற ஒரு கோடு L நோட்டுக்கு சமாந்தரம். இப்ப L நோட்டுக்கு சமாந்தரமாக இருந்தால் 3y சக xன்றது L நோட்டுக்கு செங்குத்தாக இருந்தால் இந்த 2 கோடும் கட்டாயம் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருந்திருக்கணும். இந்த L நோட்டுக்கு சமாந்தரமான கோடுகள் எல்லாத்துக்குமே L2 கோடு செங்குத்தாக இருந்திருக்கு. ரைட்? இந்த வெட்டுப்புள்ளி P ஆக இருந்தால் OP யின் நீளம் சொல்லப்பட்டிருந்துச்சு ஒரு அலகு. ஆல்பாவின் பெருமானங்களை காணும். இப்போ OP யின் நீளம் ஒரு அலகாக இருந்தால் எனக்கு L2 சமன்பாடு தெரியும். L1 சமன்பாடு தெரியும். இதான் L1, இவர் L2. எனக்கு L1 சமன்பாடு தெரியும். வெளிப்புள்ளியிலிருந்து இந்த கோட்டுக்கு வரையப்பட்ட செங்குத்து தூரம் ஒரு அலகுன்றது தெரியும். ரைட்?
அப்ப உற்பத்தியிலிருந்து இந்த கோட்டுக்கு வரையப்படுற செங்குத்து தூரம் ஒரு அலகாக இருந்தால் பாருங்க ஒன்றுன்றது ரைட் இந்த புள்ளியை இந்த சமன்பாட்டில் பிரதியிடணும். இப்போ 0 - 0 + 3α மட்டெடுக்கணும் சமன் எக்ஸின் குணகத்தின் வர்க்கம் சக y-இன் குணகத்தின் வர்க்கம் முழுவதின் வர்க்கம். ரைட் ஆகவே 3α மட்டு சமன் வர்க்கமூலம் 10 என்று வரும். ஆகவே அல்பாவின் பெருமானம் 3 கொண்டு போய் அங்கே பிரித்து விட்டுலாம். அல்பா மட்டின் பெருமானம் வர்க்கமூலம் 10 கீழ் 3 என்று வரும். ஆகவே அல்பாவின் பெருமானம் +- வர்க்கமூலம் 10 கீழ் 3 என்று வரும். ரைட் அல்பாவுக்கு ஒரு சிக்கலான பெருமானம் வருது. பெருமானங்களை கண்டு L1க்கு இருக்கக்கூடிய இரு நிலைகளுக்கு மொத்த சமன்பாடுகளை காண்க. இப்ப L1 இரு நிலைகளும் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப அல்பா பெருமானம் பெரும்பாலும் சரியா இருக்கு. நான் கண்டது எந்த இடத்துலயும் சுருக்கல் பிழையும் வந்த மாதிரி இல்லை, பெரும்பாலும் சரியா இருக்கு. இப்ப L1க்கு இருக்கக்கூடிய இரு நிலைகள் நேரம் அல்பாட பெருமானம் பிளஸ் வர்க்கமூலம் 10 கீழ் 3 இருந்தால் ஒரு நிலை வரும், மைனஸ் வர்க்கமூலம் 10 கீழ் 3 இருந்தால் இன்னொரு நிலை வரும். அதாவது இந்த படத்துல காட்டுறதாக இருந்தால் ஒரு கோடு இப்படி வரலாம், இன்னொரு கோடு இப்படி வந்திருக்கலாம். இந்த மாதிரி இவருக்கு சமாந்தரமாக இங்க இருந்து ஒரு அலகு தூரத்துல இன்னொரு கோடு எனக்கு இப்படி வரைஞ்சிருக்கலாம். அதான் 2 நிலைகள் வரும். ரைட் அப்ப அல்பாட பெருமானம் வர்க்கமூலம் 10 கீழ் 3 இருந்தால் பிளஸ் வர்க்கமூலம் 10 கீழ் 3 இருந்தால் L1ன்றது y - 3x + 3α சக வர்க்கமூலம் 10 இருக்கும் சமன் 0. இதுவே அல்பாட பெருமானம் சய வர்க்கமூலம் 10 கீழ் 3 இருந்தால் L1 சமன்பாடு y - 3x சய வர்க்கமூலம் 10 சமன் 0 வரும். ரைட் அவ்வளவுதான். நேர்கோடும் பெருசா யோசிக்கிற அளவுக்கு கேள்வி இல்லை, கஷ்டமான கேள்விகள் இல்லை. ஒழுங்கா ஒரு படத்தை போட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு படம் ஒன்று வரைஞ்சு என்ன நடக்குதுன்ற மாதிரி விஷயங்கள் எழுதி கொண்டீங்களா இருந்தால், படத்துல மார்க் பண்ணி கொண்டீங்களா இருந்தால் யோசிக்க லேசா இருக்கு. எஸ்ன்னு ஒரு சமன்பாடு தரப்பட்டிருக்குது. x - 3 முழுவதின் வர்க்கம் y + 4 முழுவதின் வர்க்கம் சமன் 25. உங்களுக்கு தெரியணும் இந்த வட்டத்தின் மையம் சீண்டு எடுக்கிறேன், வட்டத்தின் மையம் 3, -4 இருக்கு. அதே நேரம் ஆரை இது ஆர் வர்க்கமாக இருக்கும். அப்போ ஆறு பெருமானம் 5 இருக்கு. ரைட் ஒரு சமன்பாடு தந்தால் உங்களுக்கு மையமாறை சொல்ல தெரியணும். அது மாதிரி மையமாறை தந்தால் சமன்பாடு சொல்ல தெரியும், 2 மாதிரியும் சொல்ல தெரியும். ரைட் கமா எல்லுன்ற ஒரு கோடு தரப்பட்டிருக்குது y - mx - 1 சமன் 0. ரைட் வட்டம் எஸ்ஸும் கோடு எல்லும் ஒன்றை ஒன்று தொடுகின்றன. எம் எடுக்கக்கூடிய இரண்டு பெருமானங்களையும் கண்டு இந்த வட்டமும் இந்த நேர்கோடும் தொடுமாக இருந்தால் ஒரு வட்டம் சார்பாக ஒரு நேர்கோட்டின் தானம்ன்றது நாங்கள் 2 முறைகள்ல செஞ்சிருப்போம். ரைட் ஒரு முறை மையத்திலிருந்து அந்த கோட்டுக்கு வரையப்படுற செங்குத்து நீளத்தை ஆரையோடு ஒப்பிட்டு, ஆரையோட பெருசா இருந்தால் வட்டத்துக்கு வெளியே கோடு, ஆரைக்கு சமனா இருந்தால் தொட்டு கொண்டு போகும், அந்த மாதிரி ஆரையோட ஒப்பிட்டு செய்யாது. இன்னொரு முறை டெல்டாவை தொடர்படுத்தி செய்யறது. ஒரு வட்டம் ஒரு நேர்கோடும் சந்திக்கிறதாக கருதி ரைட் அந்த நேர்கோட்டின் சமன்பாட்டை வட்டத்தின் சமன்பாட்டில் பிரதியிட்டு ஒரு இருபடி சமன்பாடு உருவாக்கி அந்த இருபடி சமன்பாட்டின் டெல்டா பெருமானத்தை வச்சு நாங்க ஒரு முடிவு எடுக்கலாம். டெல்டா பெரிது 0 இருந்தால் இந்த சமன்பாடு 2 தீர்வுகளை கொண்டிருக்கிறதா அர்த்தம், அதாவது 2 வெட்டு புள்ளிகள் வரதா அர்த்தம். அப்போ வெட்டு சொல்லலாம். டெல்டா சமன் 0 இருந்தால் ஒரே ஒரு மெய்த்தீர்வு வரதா அர்த்தம், அப்போ தொடுறதா சொல்லலாம். டெல்டா சிறிது 0 இருந்தால் மெய்த்தீர்வுகள் இல்லை என்று அர்த்தம், அப்ப 2ம் தொடாது அல்லது வெட்டாதுன்னு சொல்லலாம். நான் நினைக்கிறேன் இந்த கணக்கை பொறுத்தவரையில டெல்டா வச்சு செய்யறது லேசா இருக்கு. அப்ப டெல்டா வச்சு செய்யறதாக இருந்தால் பாருங்க, நான் y - mx ஆக ஒன்றுன்ற பெருமானத்தை நான் இங்கே பிரதிட்டேன், வட்டத்தின் சமன்பாட்டில் பிரதிட்டேன். அப்ப s சமன் x - 3 முழுவதின் வர்க்கம் சக yக்கு பதிலாக mx ஆக ஒன்று போட்டு சக 4 முழுவதின் வர்க்கம் சமன் 25.
இந்த எஸ்ன்ற சமன்பாட்டில் பிரதியிட்டிருக்கு, இந்த நேர்கோட்டை பிரதியிட்டிருக்கிறேன். இப்போ இவரோட விரிவு எழுதினால் பாருங்க இப்படி வரும், எக்ஸ் வர்க்கம் இங்க ஒரு எம் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் வரும். ஆகவே 1 பிளஸ் எம் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சய ஆர்எக்ஸ், இங்க ஒரு 5 எம், சாரி 5 10 எம்எக்ஸ் வரும். இப்போ 10 எம் சய 6 எக்ஸ் வரும். இங்க ஒரு 9, இங்க ஒரு 25. ஆகவே சக 9 சமன் 0 என்று வரும். விரிவு எழுதி சுருக்கி இருக்கிறேன், அவ்வளவுதான், பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இது ரெண்டையும் சேர்த்து எனக்கு 5ன்னு போடலாம். ரைட், அப்ப எம் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக 10 எம் எக்ஸ் வரும். அங்கால சக 25, இந்த சக 25 கேன்சல் ஆகி போயிடும். ரைட், அப்போ இந்த வட்டத்தை இந்த நேர்கோடு தொடுகின்றன. தொடுமாக இருந்தால் சமன்பாட்டுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும். அப்ப இந்த சமன்பாட்டின் டெல்டா பெருமானம் 0க்கு சமனாக இருந்திருக்கும். அப்ப இந்த சமன்பாட்டின் டெல்டான்றது 10 சய 6 முழுவதின் வர்க்கம் சய 36 தவிர 1 பிளஸ் எம் வர்க்கம்ன்றது சமன் 0 இருக்கும். ரைட், இப்ப 100 எம் வர்க்கம் சய 120 எம் சக 36 சய 36 சய 36 எம் வர்க்கம் சமன் 0 வரும். ரைட், ஆகவே 64 எம் வர்க்கம் சய 120 எம் சமன் 0 வரும். ரைட், எத்தனை சுருக்கலாம்? 8 சுருக்கலாம். 8 சுருக்கினால் 8 எம் வர்க்கம் சய 15 எம் சமன் 0 வரும். இப்ப எம் பொது எடுத்தால் 8 எம் சய 15 சமன் 0 வரும். இப்ப எம்முக்கு வரக்கூடிய பெருமானங்கள் 2 பெருமானங்கள். ஒன்று எம் சமன் 0 இருக்கலாம். எம் சமன் 0 உங்களுக்கு தெரியும், எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான கோடு, அல்லது எம் சமன் 15 கீழ் 8 இருக்கலாம். அப்ப எம்முக்கு 2 பெருமானங்கள் வந்திருக்கிறது. கண்டு ஒவ்வொரு பெருமானத்திற்கு ஒத்தான எல்லின் இரு நிலைகளையும் மற்றும் வட்டம் எஸ்ஸையும் ஒரே OXY தளத்தில் படும்படியாக வரைக்க. ஃபர்ஸ்டா வரைகன்னு சொன்னா நீங்க கட்டாயம் படத்தை வரையணும், இல்லாட்டி நீங்க வரைய வேண்டிய அவசியம் இல்லை, தேவைப்பட்டா வரைஞ்சிடும். அப்ப இங்க வரைகன்னு சொல்லியிருக்கிறாங்க, படத்துக்கு கட்டாயம் மார்க்ஸ் இருக்கு. சரி, அப்ப இந்த வட்டத்தின் மையம் 3, -4 6 5. மூன்று கமா -4 மையத்தை உடைய 5 அலகு ஆரையுடைய வட்டம். இதோட பாருங்க, ஒரு வட்டம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன். 2 அச்சுக்களையும் வெட்டி கொண்டு போகும். அதே நேரம் உற்பத்திக்கு ஊடாக போற ஒரு வட்டமாக அமையும் நினைக்கிறேன். என்ன காரணம் என்றால், மையம் 3, -4 இருந்தால் மையத்துக்கும் உற்பத்திக்கும் இடைப்பட்ட தூரம் 5. இப்படிதானே? ரைட், பாருங்க, மையம் 3, -4 6 5 இருந்தால் உற்பத்திக்கும் மையத்துக்கும் இடைப்பட்ட தூரம் 5, அதாவது 6க்கு சமம். இந்த மையத்துக்கும் உற்பத்திக்கும் இடைப்பட்ட தூரம் 5 அலகு வரணுமாக இருந்தால் கட்டாயம் இது உற்பத்திக்கூடாக போற வட்டமாக இருந்திருக்கேன். ரைட், அப்ப இவர் தான் உங்களோட மையம் 3, -4. 6 5ன்றது உற்பத்திக்கும் வரைக்கும் இடைப்பட்ட தூரம். 3 வர்க்கம் சக 4 வர்க்கத்தின் வர்க்கம் மூலம்ன்றது 5. பரும்படியாக வரைகனா இந்த விஷயம் எல்லாம் அவன் நோட் பண்ணுவான், கட்டாயம் பார்த்து வரையன். ரைட், அவை 3, -4க்கும் உற்பத்திக்கும் இடைப்பட்ட தூரம் 5, அது 6க்கு சமனா இருந்தால் இந்த வட்டம் உற்பத்திக்கு உடான ஒரு வட்டமாக இருந்தது. அடுத்த விஷயம், பரும்படியாக வரைக எல்லின் இரு நிலைகளும் கேட்கப்பட்டிருக்குது. அப்ப எல்லின் இரு நிலைகள் எனக்கு எல்ட சமன்பாடு தரப்பட்டிருந்துச்சு, y - mx - 1 சமன் 0. ரைட், அப்ப எம்ட பெருமானம் 0 இருந்தால் y சமன் 1ன்றது ஒரு கோடாக இருக்கு. y சமன் 1ன்றது ஒரு கோடு, m சமன் 0 ஆகினால் அது x அச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். ஆகவே அவங்களோட ஒரு கோடு இப்படி வரும், x அச்சுக்கு சமாந்தரமாக இப்படி போய்கொண்டிருக்கு.
ரைட். அதே மாதிரி எம்மின் பெருமானம் 15 கீழ் 8 இருந்தால் உங்களோட சமன்பாடு y சமன் 15 கீழ் 8 சக எக்ஸ் சக ஒன்று வரும். ரைட். இப்போ நேர்படுத்தின நேர் வெட்டு துண்டு கிட்டத்தட்ட இந்த மாதிரி சக ஒன்றுல வெட்டு போறேன் வேணாம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு வெட்டுத்துண்டு சக ஒன்றுன்றதுனால இதே புள்ளி கூட உங்களுக்கு வெட்டுத்துண்டு வரும். ரைட். இப்போ நேர்படுத்துற நேர் வெட்டுத்துண்டு இப்போ சக ஒன்றுல கட்டாயம் வெட்டுத்துண்டு வரணும். அதே நேரம் வட்டத்தையும் தொட்டு கொண்டு போகும். சரி. ரைட். அப்ப இந்த கோட்டின் சமன்பாடு y சமன் 15 கீழ் 8 எக்ஸ் ஆக உண்டு இவர் y சமன் உண்டு. சரி. வரும்படியாக வரைக அத்தொடர்கள் இரண்டுக்கும் இடையிலான கோணம் இதென காட்டு. அப்ப ரெண்டு தொடர்களுக்கும் இடைப்பட்ட கோணம் என்னடி கேட்கப்பட்டிருக்குது. கோணம் கண்டுபிடிக்க நீங்க ரெண்டு தொடர்களுக்கு இடைப்பட்ட கோணம்னா இந்த கோணத்தை பத்தி கரைக்கலாம். இந்த முழு கோணம். அப்ப இந்த முழு கோணம் கண்டுபிடிக்க நீங்க ஒரு வேலை செய்யலாம். ரெண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட கூர்ங்கோணத்தை கண்டுபிடிச்சு பையில இருந்து கழிச்சிருக்கலாம். ரைட். அப்ப பையில இருந்து கழிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்க வராதனால பை மைனஸ் சம்திங்கிற மாதிரி தராதனால டிரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறையை பார்ப்போம். ரைட். ரெண்டு தொடர்களுக்கும் இடைப்பட்ட கோணம்னால் எனக்கு இந்த முழு கோணம் தான் தேவைப்படும். தொடர்லிகள் ரெண்டும் சந்திக்கிற புள்ளியையும் இந்த மையத்தை இணைச்சால் ரைட் ஒரு நேர்கோடு இணைகள் இந்த தொடர்லிகள் ரெண்டு பேரும் சந்திக்கிற புள்ளியையும் இந்த மையத்தையும் இணைச்சால் இந்த ரெண்டு கோணங்களும் சமனாக இருக்கும். இந்த கோணம் தீட்டாவா இருந்தா இவரும் தீட்டா. ரைட். அப்ப இந்த தொடுபுள்ளியையும் மையத்தையும் இணைச்சு விட்டா செங்கோணமாக அமையும். அப்ப தீட்டாட பெருமானம் தெரியுமா இருந்தால் 2 தீட்டாவை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ரைட். இப்ப தீட்டாட பெருமானம் பாருங்க இப்படி வரும். சரி. தீட்டாட பெருமானம் இப்படி வரும். 6/5 தெரியும். இந்த நீளம் 6/5 தொடுபுள்ளி 5 ரைட். 6/5 ஒன்றுக்கும் இவருக்கும் இடைப்பட்ட தூரம் கண்டுபிடிக்கலாம். அப்ப சைன் தீட்டாட பெருமானம் இப்படி வரும். இந்த கோணம் தீட்டாவா இருந்தா இது செம்பக்கம் இவர் எதிர்ப்பக்கம் 5 கீழ் இங்க இருந்து இங்க வரைக்குமான தூரம் பாருங்க எக்ஸால் கூட வித்தியாசம் 3 வர்க்கம். இங்க 3 இங்க 0. வையால் கூட வித்தியாசம் பாருங்க 5 வர்க்கம் வரும். முழுவதின் வர்க்கம் மூலம் 1 சய 4 வர்க்கம். ரைட். சுருக்கினால் 5 கீழ் 9 25 34 வர்க்கம் மூலம் வரும். சரி. இப்ப சைன் தீட்டாட பெருமானம் தெரியும். ஆகவே tan தீட்டாவை கண்டுபிடிச்சார் பாருங்க. சைன் தீட்டாட பெருமானம் 5 வர்க்கமூலம் 34. ஆகவே ரைட். அப்ப இவர் 34 25 9 என்று வரும். 9 வர்க்கமூலம் 3 வரும். சரி. ஆகவே tan தீட்டாட பெருமானம் 5 கீழ் 3 இருக்கு. சரி. தொடர்களுக்கு இடைப்பட்ட கோணம்ல 2 தீட்டாவை பத்தி கதைக்கிறாங்க. அப்ப tan 2 தீட்டாவை பார்த்தால் tan 2 தீட்டானது நீங்க நேரடியா 2 tan தீட்டாவின் கீழ் 1 மைனஸ் tan வர்க்கம் தீட்டான்னு எடுக்கலாம். இப்போ tan 2 தீட்டான்றது 2 tan தீட்டா. அப்ப 2 tan தீட்டானது 10 கீழ் 3 கீழே 1 சய 25 கீழ் 9 இருக்கு. சரி. பாருங்க இப்படி வரும். மேலும் கீழே 9 பெருக்கி விட்டால் 30 கீழ்
சாய 16 என்று வரும். சாய 15 கீழ் 8 என்று வரும். இப்போ மைனஸ்ல வந்திருக்கிற காரணம் என்னன்னா அந்த விரிகோணத்தை குறைக்கிறது. ஆகவே கூர்ங்கோணம் இப்படி வரும். விரிகோணம் சாய 15 கீழ் 8 இருந்தால் 2 தீட்டாட பெருமானம் பாருங்க tan இன்வர்ஸ் மறை 15 கீழ் 8 என்று வரும். இது விரிகோணத்தை குறிக்கும். இப்போ கூர்ங்கோணம் ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட அந்த கூர்ங்கோணத்தை அவன் கருதுதான் நினைக்கிறான். எனது விரிகோணம் தான் இப்படி வந்திருக்குது. அவன் காட்ட சொன்னது நேர் பெருமானம் தான் வந்திருக்குது. ஆகவே அவங்க இந்த கூர்ங்கோணத்தை தான் கருதுறாங்க. இவர் பை மைனஸ் 2 தீட்டாவா இருப்பார். பை மைனஸ் 2 தீட்டா நேரம் 2 தீட்டா சமன் மைனஸ் tan இன்வர்ஸ் 15 கீழ் 8 இருக்கும். ஆகவே பை மைனஸ் 2 தீட்டா நேரம் இந்த மைனஸோட மைனஸ் பெருக்கப்பட்டு ஆகவே கூர்ங்கோணம் tan இன்வர்ஸ் 15 கீழ் 8 இருக்கு. ஆனா இதை விட லேசுன்னு நினைக்கிறேன் படித்திரங்களை வச்சு கண்டுபிடிக்கிறது. அவங்க தொடர்களிற்கு இடைப்பட்ட கோணம் என்றால் இந்த கோணத்தை கருது இல்லை, இந்த கூர்ங்கோணத்தை தான் கருது வைக்கிறான். அப்ப ரெண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணத்துக்கான சமன்பாட்டின்படி செஞ்செடுத்தால் பாருங்க இந்த கோட்டின் படித்திறன் 0, இந்த கோட்டின் படித்திறன் 15 கீழ் 8. ஆகவே நான் இந்த கோணம் அல்பான்னு எடுக்கிறேனே, tan ஆல்பா சமன் m1 மைனஸ் m2 மட்டின் கீழ் 1 பிளஸ் m1 m2 என. ஆகவே 15 கீழ் 8 மைனஸ் 0 கீழ் 1 பிளஸ் 0 இவற்றை மட்டு பெருமானம். ஆகவே ஆல்பா சமன் tan இன்வர்ஸ் 15 கீழ் 8 இது இடைப்பட்ட கூர்ங்கோணத்தை குறிக்கும். அவங்க தொடர்களுக்கு இடைப்பட்ட கோணம்னு கொஞ்சம் தெளிவில்லாம கேட்டாங்க. அப்ப இந்த கோணம் இல்ல, வெளியால காணப்பட்ட இந்த கோணத்தை குறிப்பிட்டான். கேள்வி திருகோண கணித கேள்வி. a, b என்பன மெய்யெண்களாகவும் ab சிறிது பூஜ்ஜியமாகவும் ஆகும்போது tan தீட்டா சமன் a இன் கீழ் b. அப்ப ab சிறிது பூஜ்ஜியம் tan தீட்டான்றது a இன் கீழ் b என தரப்பட்டுள்ளது. ஒரு முக்கியமான தரவு தான், பாப்போம் எதுக்கு தேவைப்படுது. என்க cos தீட்டா சமன் என காட்டி இப்போ tan தீட்டாட பெருமானம் தெரியுமாக இருந்தால் நீங்க முக்கோணிகளை வரைஞ்சு cos தீட்டா sin தீட்டா tan தீட்டானது a இன் கீழ் b ஆக இருந்தால் இவர் a வர்க்கம் சக b வர்க்கத்தின் வர்க்க மூலமாக இருப்பார். இதை பயன்படுத்தி நீங்க cos தீட்டா கண்டுபிடிக்கலாம். ஆனா முக்கோணி வரைஞ்சு கண்டுபிடிக்கிற நேரம் cos தீட்டா sin தீட்டாட பருமன்கள் மட்டும்தான் வரும். அப்படிதானே? இந்த தீட்டான்ற கோணம் எந்த கால்வட்டம்ன்றதை முடிவெடுத்து கொண்டுதான் நாங்க பிளஸ் மைனஸ் போட்டுக்கொள்வோம். சரி, அப்ப அப்படியும் செய்யலாம். இல்லாட்டி நான் சமன்பாடுல பயன்படுத்துறதுக்கு லேசுன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு சமன்பாடுல பயன்படுத்தின பாருங்கோ இல்லை நீங்க முக்கோணி வரைஞ்சு செஞ்சாலும் மட்டு போட்டு விட்டு கடைசியா எல்லாத்தையும் பிளஸ் ஆக்கி எடுக்கலாம், பிளஸ் மைனஸ் சொல்லிட்டு முடிக்கலாம். ஆனா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் காட்டணும், அதே நேரம் கொஞ்சம் பொருத்தமாகவும் இருக்கணுன்றதுக்காக நான் இந்த tan தீட்டால இருந்து cos தீட்டாவை சமன்பாடு முறைப்படி எடுக்க போறேன். தரப்பட்ட தரவின்படி tan தீட்டான்றது a இன் கீழ் b. இப்போ tan தீட்டான்றது a இன் கீழ் b ஆக இருந்தால் tan வர்க்கம் தீட்டான்றது பாருங்க a வர்க்கத்தின் கீழ் b வர்க்கமாக அமையும். ஆகவே செக் வர்க்கம் தீட்டா மைனஸ் 1 என்றது a வர்க்கத்தின் கீழ் b வர்க்கமாக அமையும். செக் வர்க்கம் தீட்டான்றது சாயவுண்டு அங்கால போய் கூட்டுப்பட்டால் a வர்க்கம் சக b வர்க்கத்தின் கீழ் b வர்க்கமாக இருக்கு. ஆகவே cos வர்க்கம் தீட்டான்றது b வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம் சக b வர்க்கமாக இருக்கும். cos தீட்டான்றது பாருங்க இவர் அப்படியே வர்க்க மூலத்துக்குள்ளுக்கு வந்து பிளஸோ மைனஸ்னு வருவார். ரைட், அப்ப b வர்க்கத்தின் வர்க்க மூலம்ன்றது மட்டு b ஆக இருக்கும். கீழே a வர்க்கம் சக b வர்க்கத்தின் வர்க்க மூலமாக இருக்கு. ரைட், மட்டும் போட்டு பிளஸோ மைனஸும் போட வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டுல ஒன்றை போட்டா போதும். இந்த மட்டு நீக்கி எழுதினால் பிளஸோ மைனஸ் b இன் கீழ் a வர்க்கம் சக b வர்க்கத்தின் வர்க்க மூலம் சரிதானே என காட்டி cos தீட்டாவின் அப்பெருமானத்திற்கு ஒத்ததாக sin தீட்டாவின் இரு கோவைகளை a, b சார்பில் பெறுகிறது. ரைட், பாருங்க cos தீட்டான்றது பிளஸ் b இன் கீழ் a வர்க்கம் சக b வர்க்கத்தின் வர்க்க மூலமாகவும் இருக்கலாம், அல்லது மைனஸ் b இன் கீழ் a வர்க்கம் சக b வர்க்கத்தின் வர்க்க மூலமாகவும் இருக்கலாம். இப்ப இந்த தரவை பயன்படுத்தினால் ஏபின்றது சிறிது பூஜ்ஜியமாக இருந்தால் கவனமா பாருங்க, ஏபின்றது சிறிது பூஜ்ஜியமாக இருந்தால் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் பிளஸ் ஒருத்தர் மைனஸ். அப்படிதானே? ஏ பிளஸ் இருந்தால் பி மைனஸ், ஏ மைனஸ் இருந்தால் பி பிளஸ். ரைட், அப்பதான் பெருக்கப்பட்டு மைனஸ் வரும். இப்ப கட்டாயம் ஏ இன் கீழ் பின்றது மறைப்பெருமானம் வரைக்கும் இல்ல, யாரு பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, யாரு மைனஸா இருந்தாலும் சரி, ஒருத்தர் பிளஸ் ஒருத்தர் மைனஸா இருக்கிற நேரம் பெருக்கினாலும் பெருச்சாலும் கட்டாயம் மைனஸ் பெருமானம் தான் வரும். அப்ப a இன் கீழ் bன்றது மைனஸ் பெருமானமாக இருந்தால் tan தீட்டான்றது மைனஸ் பெருமானமா இருக்கு. அப்படிதானே?
டான் தீட்டாட பெருமானம் தான் a இன் கீழ் b. அப்ப a இன் கீழ் bன்ற இந்த பெருமானமும் கட்டாயம் மறைப்பெருமானமாக இருக்கு. இப்ப கால்வட்டங்களின் படி யோசிச்சால் டான் தீட்டாட பெருமானம் மறைப்பெருமானம் என்றால் அது 2ஆம் கால்வட்டமாக இருக்கலாம் அல்லது 4ஆம் கால்வட்டமாக இருக்கலாம். ரைட்? டான் தீட்டாட பெருமானம் மறைப்பெருமானம் வரணுமாக இருந்தால் ஒன்று டான் தீட்டான்றது தீட்டான்றது 2ஆம் கால்வட்டமாக இருக்கலாம் அல்லது 4ஆம் கால்வட்டமாக இருக்கலாம். ரைட்? இப்போ காஸ் தீட்டாட பெருமானம் பிளஸ் ஓ மைனஸ் b இன் கீழ் a வர்க்கம் சக b வர்க்கத்தின் வர்க்கம் மூலம் தீட்டான்றது இந்த 2 கால்வட்டத்தில் ஏதோ ஒரு கால்வட்டமாக இருக்கலாம். அப்ப நான் சொல்றேன் தீட்டான்றவர் பைக்கும் பை பை 2க்கும் இடைப்பட்ட ஒரு கோணமாக இருந்தால், ரைட்? தீட்டான்றவர் பைக்கும் பை பை 2க்கும் இடைப்பட்ட ஒரு கோணமாக இருந்தால், அதாவது 2ஆம் கால்வட்டமாக இருந்தால் அங்க கொஸ் தீட்டான்றது மறைப்பெருமானமாக வந்திருக்கு. மைனஸ் b இன் கீழ் a வர்க்கம் சக b வர்க்கத்தின் வர்க்க மூலமாக இருக்கு. ரைட்? bன்றது சில நேரம் மறை எண்ணாம இருக்கலாம். ஆனா கொஸ் தீட்டாட பெருமானம் கட்டாயம் பிளஸ்ல தான் வந்திருக்கு. அப்படிதானே? இப்ப b பெருமானம் மறையா இருந்தாலும் சரி நேரா இருந்தாலும் சரி உங்களுக்கு வரப்போற பெருமானத்திற்கு இப்படி போட்டுக்கொள்ளலாம். சரி, முன்னுக்கு ஒரு மைனஸ் போட்டு விட்டுலாம். மட்டு மைனஸ் b இன் கீழ் a வர்க்கம் சக b வர்க்கத்தின் வர்க்கம். இப்ப bன்றது நேர் எண்ணா இருந்தாலும் சரி மறை எண்ணா இருந்தாலும் சரி அவருக்கு மட்ட எழுத்தால் வாரது நேரன், அதை நீங்க மைனஸால பெருக்கி விட்டால் கட்டாயம் கொஸ் தீட்டா மைனஸ்ல வந்துருக்கு. இப்போ கொஸ் தீட்டா இவராக இருந்தால் சைன் தீட்டானது பாருங்க. ரைட்? பருமனை மட்டும் வச்சு நான் ஒரு முக்கோணி வரைஞ்சுக்குவோமே. இவர் b, இவர் a வர்க்கம் சக b வர்க்கத்தின் வர்க்கமும். ரைட்? சைன் தீட்டாக்கு வர வேண்டிய பெருமானம் இங்க a ஆக இருக்க போகுது. சைன் தீட்டான்றது அப்போ a இன் கீழ் a வர்க்கம் சக b வர்க்கத்தின் வர்க்கமூலம் வரும். ரைட்? சைன் தீட்டா கட்டாயம் பிளஸ்ல வரணும். ஆகவே ஏன்றது நேர் எண்ணா இருந்தாலும் சரி மறை எண்ணா இருந்தாலும் சரி சைன் தீட்டாட பெருமானம் நேர் பெருமானம் வர என்றால் நான் ஏக்கு இப்படி ஒரு மட்டை போட்டு விட்டுறலாம். அதே மாதிரி தீட்டாட பெருமானம் 2πக்கும் 3π/2க்கும் இடையில வருமாக இருந்தால் கொஸ் தீட்டா பிளஸ்ல வரும். கொஸ் தீட்டான்றது மட்டு b இன் கீழ் a வர்க்கம் சக b வர்க்கத்தின் வர்க்க மூலமாக இருக்கு. ரைட்? கொஸ் தீட்டா பிளஸ்ல வரும். ஆனா சைன் தீட்டா மைனஸ்ல வரும். இப்போ சைன் தீட்டா மைனஸ்ல வரணுமாக இருந்தால் a மட்டுக்கு முன்னால் ஒரு மைனஸை போடுங்க. a வர்க்கம் சக b வர்க்கத்தின் வர்க்கம். அப்ப இது ரெண்டும் தான் சைன் தீட்டா பெறக்கூடிய 2 பெருமானங்களாக இருக்கு. ரைட்? அப்போ 2ஆம் கால்வட்டமாக இருந்தால் சைன் தீட்டா பிளஸ்ல வரும், 4ஆம் கால்வட்டமாக இருந்தால் சைன் தீட்டா மைனஸ்ல வரும்.